ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அன்பு தகப்பனே, திரியேக தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், சத்தியங்களை ஆண்டவரே, தேவ ஆவியானவரே, உம்முடைய துணையை கொண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வாயாக இருந்து போதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நான் அல்ல, நீங்க பேசுறீங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் உயருவதாக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்கள் நடுவில் நகைப்பு அப்படின்னு பேச போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நகைப்பு சொல்லுங்க. சிரிப்பு. ஆமென். ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் நல்ல சந்தோஷத்தோடு வாழும்படியாக தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமென். ஒரு சிலருக்குலாம் சிரிப்பே வராது. எப்பயுமே இந்த தாடை பார்த்திங்கன்னா வீங்கிக்கினே இருக்கும். அப்படியே தான் இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் சிரிச்ச முகத்தோடு இருப்பார். சிரிங்க பார்க்கலாம். ஆமென். ஏன் சிரிக்கணும்? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். நம்ம அப்பா நம்மளை நகைக்க பண்ணுகிறார். ஆமென். அவர் நம்மை சிரிக்க பண்ணுகிற தகப்பனாக இருக்கிறார். ஆமென். நகைக்க பண்றாருன்னா நம்மை மகிழ்ச்சியோடு வாழ பண்ணுகிறார், சந்தோஷத்தோடு வாழ பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்க சந்தோஷத்தை, உங்க மகிழ்ச்சிய, உங்க ஆனந்தத்தை அப்படின்னு வெளிப்படுத்த முடியுமா? அதை வெளிப்படுத்தணும்னா என்ன தேவை? சிரிக்கணும். ஹல்லேலூயா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? சிரிக்கணும். ஆமா, சீரியஸா இருந்தா அது மகிழ்ச்சிக்கு அடையாளம் கிடையாது. பாருங்க, நான் நிறைய பேரோடு நான் ஊழியத்தில் இணைஞ்சு ஊழியம் செஞ்சிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஊழியர்களாக எங்கள் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. நாங்கள்லாம் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் உட்காந்துருக்குறோம். அப்போது ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. ஒரு சிரிப்பான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த இருக்கிற எல்லா பாஸ்டரும் சிரிக்கிறாங்க, நானும் சிரிக்கிறேன். என் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருந்து என் தொடையில் தட்டி, சிரிக்காதீங்க, பாவம், தேவ சமூகத்தில் சிரிக்கக்கூடாதுன்னார். எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. சரி, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே அமைதியாக வந்துட்டேன். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஜெப வீட்டில் வைத்து உங்களை மகிழ பண்ணுவேன். மகிழ பண்ணுவேன்னா எப்படிங்க? உம்முனா மூஞ்சி, சுருங்கின மூஞ்சி, தொட்டா சிலிங்கி மூஞ்சி, அதுவா? சிரித்த முகத்தோடு. ஏசப்பா இப்ப இந்த இடத்துல நின்னார்னா அவர் எப்படி நிற்பாரு? கண்ணீரோடு நிற்பாரா? மகிழ்ச்சியோடு இருப்பாரு. என்னுடைய பிள்ளைங்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அவர் இந்த இடத்துல நம் நடுவிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் அன்பின் தேவன், கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன். என் ஜெப வீட்டில் வச்சு உங்களை நான் மகிழ பண்ணுவேன்னு சொன்னார்னா அவர் சிரித்த முகத்தோடு தான் இந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. சிரிப்பு என்பது தேவனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான அலைவரிசையாக இருக்கிறது. அலைவரிசையை அமைத்து கொள்வது, சேனலை டியூன் பண்ணுறது. இந்த சிரிப்புன்றது, அந்த சிரிப்பு, அந்த மகிழ்ச்சிக்குள்ள, அந்த நகைப்புக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கிறீங்களோ
அங்கதான் தேவனுடைய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கிற இடம். மகிழ்ச்சியாக, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன். அந்த சந்தோஷத்துக்குள்ளே, அந்த ஆனந்தத்துக்குள்ளே, அந்த மகிழ்ச்சிக்குள்ளே, கிறிஸ்து கொடுக்கிற அந்த நகைப்புக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற சரியான இடத்துல நீங்க வந்து நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில சிரிப்பது என்பது ஒரு மனிதன் தேவன் எனக்கு ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நீங்க சோர்ந்து போயிட்டீங்க, நீங்க கண் கலங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாருன்றதை நீங்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, என்னுடைய கிருபைக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே நீ இளைப்பாறும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளே உன்னை நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அந்த வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. ஆமென். ஆனந்தத்துக்கு குறைவு இருக்காது, சிரிப்புக்கு குறை இருக்காது. இந்த சிரிப்புன்னு சொன்னாலே கிறிஸ்தவங்களுக்கு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது. அந்த சிரிப்புன்னு ஒரு டாபிக் போடுப்பான்னா மகி பயப்படுறாப்புல, வேற எப்படியா போடலாமா அப்படின்றாப்புல. நகைப்புன்னு போட்டு வேற எப்படியா போடலாமா. எந்த அளவுக்கு கிறிஸ்தவம் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. யோசிக்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சிரிக்க பண்ணுவேன், உன்னை நான் நகைக்க பண்ணுவேன் அப்படின்ற. யாருங்க அவர் நகைக்க பண்றாரு? யார அவர் நகைக்க பண்றாரு? சந்தோஷமா இருக்கிறவனை இன்னும் சந்தோஷமாக்குறாரா? வாழ்க்கையில 90 வயசுக்கு மேல ஆன ஒரு பாட்டியம்மா, 100 வயசுகிட்ட இருக்கிற ஒரு தாத்தா, சாரால், ஆபிரகாம்ன்ற ஒரு வயசான ஒரு ஒரு தம்பதிகள், ஒரு கணவன் மனைவி, வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு பிள்ளை என்கிற ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அவங்க எல்லா ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு வீட்டில் ஒரு புள்ள இல்லை. எவ்வளவு பரியாசம், எவ்வளவு கிண்டல் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் இருக்கும். அந்த பரியாசமான சிரிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு மூல பாஷையில் என்ன தெரியுமா? சர்காஸ்டிக். பரியாச சிரிப்பு. உங்களை சிரிக்கிறாங்கல்ல, நிந்திக்கிறாங்கல்ல, இதுவா இந்த மூஞ்சா அப்படின்னு சிரிக்கிறாங்களா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சர்காஸ்டிக். மூல பாஷையில எபிரேயத்துல சர்காஸ்டிக், பரியாச சிரிப்பு. அந்த சாராலையும் ஆபிரகாமையும் இந்த உலகம் அப்படிதான் பரியாசமா சிரிச்சிச்சு. கடவுளை ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறாரா? வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? பரியாசமா சிரிச்சிச்சு. பைபிள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பலவான், அவனோடு பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமான காரியங்களை, பெரிய பெரிய ஜெயத்தை பெற்றவன். அவன் மேல ஹோலி ஸ்பிரிட் இறங்கினார்னா அவ்வளோ பெரிய காரியங்களை செய்வான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சிம்சோன் அந்த பெலிஸ்தியருக்கு முன்பதாக சர்காஸ்டிக்கா மாறிட்டான். சர்காஸ்டிக். சர்காஸ்டிக்னா என்ன? பரியாச சிரிப்பா மாறிட்டான். பெலிஸ்தியர் சொல்றாங்க, நம்ம ஜாலியா இருப்போம், நம்ம பரியாசம் பண்றதுக்கு அந்த இஸ்ரவேல்ல ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த சிம்சோனை கொண்டு வாங்க, அவன் கண்களை நோண்டி பிடுங்கி அவன் தலையை மொட்டை அடிச்சு அடிமை வஸ்திரத்தை போட்டு ஜனங்களை நகைச்சுவை பண்ணுவதற்காக பரியாசம் பண்ணுகிற ஒரு பாத்திரமா மாறிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைய உன் வாழ்க்கை பரியாசம் பண்ற வாழ்க்கையா இருக்கக்கூடாது.
நம்ம வாழ்க்கை பரியாசம் பண்ற வாழ்க்கையா எப்படி மாறுது? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்க இழக்கும் பொழுது, தேவனுடைய வல்லமையை நீங்க இழக்கும் பொழுது, தேவனோடு இருக்கிற உறவை நீங்கள் துண்டிக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தை நீங்கள் இழக்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தையை நீங்கள் விட்டு விலகும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் பரியாசமாக நாம் மாறி விடுகிறோம். அவருடைய கிருபைக்குள்ளே நாம் அடங்கி அந்த கிருபைக்குள்ளே இளைப்பாறுவதை விட்டு நம்முடைய சுய கிரியைகளை நாம் சார்ந்து கொள்ளும் போது, சிம்சோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவன் என்னை கொண்டு ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்யறாருன்னு சொல்லி அவன் தேவனுக்குள்ள அவன் இளைப்பாரி தேவனுக்குள்ள வாழ்ற வாழ்க்கையை விட்டு உலக வாழ்க்கையை தேடி போயிட்டான். இச்சைகளை, பாவங்களை அவன் தொட ஆரம்பித்தான். அவருடைய கிருபை அவனுடைய வாழ்க்கையை விட்டு விலகினது. இந்த காலை வேளையில கூட உன் வாழ்க்கை, உன் குடும்பம், ஒருவேளை உங்கள் சொந்தங்களால, தெரு மக்களால பரியாசம் பண்ற ஒரு வாழ்க்கையா இருந்துச்சுன்னா, சர்காஸ்டிக், அந்த பரியாசம் பண்ற சிரிப்பு உன் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு தேவன் உன்னை நகைக்க பண்ணுவார். தேவன் உன்னை நகைக்க பண்ணுவார். ஆவிக்குரிய சிரிப்பு, தேவன் கொடுக்கிற சிரிப்புக்கு பேர் என்ன தெரியுமா? இட் சாக், இட்சாக், டாடா, டிடி, டூட்டு, டேட்டே, டை, டோட்டோ, டவ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இட்டாசிக், இட்டாசிக் அப்படின்றது, இட்டாசிக் அப்படின்னா ஐசக், ஈசாக், அந்த வார்த்தை வரும். தேவன் உன்னை நகைக்க பண்ணுவார்னா இட்டாசிக். சொல்லுங்க பார்க்கலாம், இட்டாசிக். இட்டாசிக்னா தேவன் உன் வாழ்க்கையில உன்னை சிரிக்க வைப்பார். உன்னை யாரெல்லாம் பரியாசம் பண்ணினாங்களோ, உலகம் உன்னை பரியாசம் பண்ணுச்சு, சர்காஸ்டிக். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இட்டாசிக் தரேன். உன்னை பரியாசம் பண்ண எல்லா மனிதர்களும் உனக்கு முன்பதாக தாழ்ந்து வருவார்கள். நீ சிரிக்கும் பொழுது அவர்கள் கைகளை கட்டி கொண்டு உனக்கு முன்பாக நிற்பார்கள். உன்னுடைய சிரிப்பு பரியாச சிரிப்பு இல்லை, நீ தேவனுடைய பிள்ளை. அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு இருக்கிறாய். அவருடைய அன்புக்குள்ள நீ இருக்கிறாய். அவருடைய இரக்கத்துக்குள் இருக்கிறாய். உன் சிரிப்பு என்ன தெரியுமா? விசுவாசம் நிறைந்த சிரிப்பு. உன் கையில ஒண்ணுமே இல்லைனாலும் என் அப்பா இருக்கிறார், அவர் பார்த்துக்குவாரு. ஹல்லேலூயா. நீங்க ஜெப தோட்டத்துக்கு நீங்க போனீங்கன்னா, ஃபாதர் பெர்க்மன்ஸ் அந்த இடத்துல அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இதுதான் தேவன் கொடுக்குற சிரிப்பு. பரிசுத்தவான்கள் அவங்க தேவ சமூகத்துல நீங்களும் நானும் அலையிறோமே, ஜெபம் பண்ண போனா அலையிறோம். என்ன கேட்கலாம் அலையிறோம். உண்மையா இல்லைங்களாங்க? இப்ப நான்லாம் பிரசங்கம் பண்றதுல அலையிறேன். நான் இதை பேசவா அதை பேசவா. இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை நான் பேசணும்னு சொன்னா குறைஞ்சது 200 பேஜில் ஒரு புக்கே போடுற அளவுக்கு எனக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். இப்ப நான் என்னன்னா ஒவ்வொரு வாரமும் நான் அலையிறேன், இதை பேசலாமா அதை பேசுறாமான்னு. ஆனா தேவன் எனக்கு இட்சாக் கொடுத்தாருன்னா, அந்த இட்சாக் அப்படின்னா என்னன்னா, அவர் கொடுக்குற சிரிப்பு எங்களை இளைப்பாற வைக்குது. அலையாதப்பா, அப்பா எல்லாம் பார்த்துக்குவார், அப்பா பேசுவார், அவருடைய ஜனங்களுக்கு அவர் பேசுவார். ரொம்ப அலையாத, வார்த்தை அலையாத, நான் பேசுவேன். இன்னும் காலம் இருக்குது, இன்னும் நிறைய நீ ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறதுக்கு நிறைய காலம் இருக்குது, நிறைய வருஷம் இருக்குது, பேசலாம். அவர் எங்களை இளைப்பாற பண்றார். தேவன் கொடுக்குற சிரிப்பு என்னன்னா விசுவாசம். அப்பா பார்த்துக்குவாரு, அவர் செய்வார், அவர் நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நகைக்க பண்ணுவேன். இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட சேர்ந்து நகைப்பார்கள்.
யார் தெரியுமா? உன்னோடு கூட சேர்ந்து சிரிக்கிறவங்க, உன்னை பரியாசம் பண்ணவங்க, உன்னை அற்பமாக பார்த்தவங்க, நக்கலாக பார்த்தவங்க, கிண்டல் சிரிப்பு பண்ணவங்க, சர்க்காஸ்டிக் பண்ணவனுங்க. சர்க்காஸ்டிக்னாலே பாருங்களேன், சர்க்கஸ் அப்படின்ற மாதிரி வருதுல்ல, கேலி கிண்டல், உலகத்தில் இருக்கிற ஜாலி லைஃபு, உலகத்தில் இருக்கிற வார்த்தைகளை சொல்லி உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு சிரிப்பை கொடுப்பாராம். தேவன் உங்க வாழ்க்கையவே தெய்வீக சிரிப்பா மாத்துவாராம், தெய்வீக நகைப்பா மாத்துவாராம். உன்னை நக்கல் பண்ணவெல்லாம் உன் கூட சேர்ந்து வந்து அந்த தேவன் கொடுத்த சிரிப்போட சேர்ந்து அவனும் சேர்ந்து சிரிப்பானா. இதெல்லாம் நான் சென்னையில், திருநெல்வேலியில், பெரிய பெரிய மாவட்டத்தில் பேசுறேன்னா துள்ளி குதிப்பாங்க. நீங்கள் அப்படியே சாதாரணமாக உட்காந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் கைகளை தட்டி ஒரு ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லலாமா? ஆமென். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். நம்ம ஆண்டவர் பாருங்க நகைக்கிறவர். நம்ம அப்பாவே சிரிக்கிறவரா இருக்கிறபடினால அவருடைய பிள்ளைங்களை துக்கமா இருக்க விடுவாரா? சொல்லுங்க. இந்த காலை வேளையில உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கான ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். உன் வாழ்க்கையில எந்த பலவீனத்துல நீ கடந்து சென்றாலும், எந்த கஷ்டத்தின் பாதையில கடந்து சென்றாலும், எங்க அப்பா அவர் சிரித்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை சிரிக்க வைக்கிறார், நகைக்க வைக்கிறார், மகிழ்ச்சியாக என்னை வாழ வைக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆகையால் என் வாழ்க்கையில் இருக்கிற என் சூழ்நிலைகளை, என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை, என் வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனையை நான் பார்க்க போதில்ல. என் அப்பாவோடு சேர்ந்து நான் ஜாலியா வாழ போறேன். அவரோடு சேர்ந்து நான் ஜாலியா சிரித்து மகிழ்ச்சியோடு வாழ போறேன். அல்லேலூயா. இந்த கருப்பு நீக்ரோக்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்கெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல அப்படியே ஆண்டவரை பக்கத்துல பார்த்து, ஒரு மனுஷனை பார்த்து அனுபவிக்கிற மாதிரியே சிரிச்சுக்கிட்டே துதிக்கிறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹல்லேலூயா அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு. புரியுதுங்களா? இதுதான் அந்த ஆவிக்குரிய சிரிப்பு. இந்த சிரிப்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஆனந்த தைல அபிஷேகத்தினால் உங்களுக்கு வருகிறது. உங்களுக்குள்ள கண்ணீரின் அபிஷேகம் ஈஸியா இருக்குது. அது பெண்கள் எல்லாமே உங்க கண்ணுக்கு கீழே 100 குடம் தண்ணி வச்சிருக்கிறீங்களே, உங்களை அழுவ வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சீரியல் போதுமே. மாமியார் மருமகள் அடிச்சா போதும், மாமியாரெல்லாம் அழுதுருவீங்க. ஆனா சொல்றாரு, உங்க கண்ணுலையும் உங்க வாயிலையும் உங்க முகத்திலையும் உங்க வாழ்க்கையிலையும் தேவன் ஆனந்த சிரிப்பை வச்சிருக்கிறார். கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்துல அவரை நம்ம எப்படி ஆராதிக்கணும்? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்துல நம்ம எப்படி ஆராதிக்கணும்? சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். அவருடைய ஆலயத்துக்கு நம்ம வரும்போது மகிழ்ச்சியோடு வரணும். வரும்போது எப்படி வரக்கூடாது அப்படின்னா, இன்னைக்காவது ஏதாவது செய்வாரா, இன்னைக்காவது ஏதாவது நடக்குமா, இது குறி சொல்ற இடம் இல்லைங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் என்ற மகிழ்ச்சியில, சந்தோஷத்துல நீங்க அவருடைய ஆலயத்துக்கு நீங்க வருவீங்கன்னா அது விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு நிச்சயம் அற்புதம் நடக்கும். சிரிச்ச முகத்தோட, நல்ல சிரிச்ச முகத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அவருடைய ஆலயத்துல நம்ம சிரிச்ச முகத்தோட மகிழ்ச்சியோட ஆராதனை செய்யணும். ஆனந்த சந்தோஷத்தோட அவருடைய ஆலயத்துக்கு வரணும். அப்படின்னா சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம் அப்படின்னாக்கா எப்படிங்க அது அர்த்தம்? எப்படி அர்த்தம்?
சிரிச்ச முகத்தோடு தான் அவரை மகிழ்ச்சியோடு துதிக்க முடியும். ஆமென். உம்முன்னு பண்ண முடியாது, அழுதுகிட்டு பண்றது கிடையாது. நீங்க அழுதுகிட்டு ஆண்டவரை ஆராதிக்கணும்னு வேதத்துல ஒரு இடத்துலயும் சொல்லல. ஆனா வேதத்துல நூத்துக்கணக்கான இடத்துல மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதியுங்கள், சந்தோஷத்தோடு தேவனை ஆராதியுங்கள், என் ஜெப வீட்டில் வைத்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. என் தேவன் பரலோகத்தில் இருக்கிற தேவன், எனக்குள்ள இருக்கிற தேவன், நான் கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுகிறேனே அந்த தேவன் இயேசப்பா, அவர் சிரிக்கிறவராக மகிழ்ச்சி நிறைந்தவராக இருக்கிறார். அப்ப அவருக்குள்ள வாழ்ற நானு எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை நான் இருக்க பிடிக்கிறேனோ, மகிழ்ச்சியாக வாழ்கிற அந்த வாழ்க்கையை நான் எவ்வளவு இருக்க பிடிக்கிறேனோ, என் வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரமான ஒரு மாற்றத்துல வரப்போகிறது என்று அர்த்தம். ஆமென். அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரே திறவுகோல் என்னன்னா சிரிக்கணும் அவர் சமூகத்துல. ஆமென். அப்பா நீங்க செஞ்சிருவீங்கப்பா, நீங்க செஞ்சிருவீங்கப்பா, ஆண்டவரே நீங்க தந்துருவீங்கப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில வர வேண்டும். ஆமென். பாருங்க, இரண்டாவது நம்முடைய காணிக்கையை கொடுக்கிறோம்ல, நம்ம காணிக்கைன்ற பேரே கேன்சல் பண்ணிட்டோம். ஆண்டவருக்கு கொடுக்கிற அன்பளிப்பு, கிஃப்ட். அந்த கிஃப்ட எப்படி கொடுக்கணும் பாருங்க. நான் அந்த டாபிக்கை சொன்னதுனால சொல்லிட்டீங்க, நான் வசனம் சொல்றேன். சங்கீதம் 27:6 சொல்லுது, நான் ஆனந்த பலியிட்டு அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆனந்தமா சந்தோஷத்தோட ஆண்டவருக்கு நம்முடைய அன்பளிப்பை கொடுக்கணுங்க. ஐயோ நான் அதிகமாக வந்துருச்சா, காணிக்க போடலன்னா பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஏதாவது ஒரு 5 ரூபா போடுவோம், 1 ரூபா தொங்குன்னு போடுவோம். அப்படி இல்லை, நான் யாருக்கு போடுறேன்? ஏசப்பாவுக்கு அன்பளிப்பை கொடுக்குறேன், மகிழ்ச்சியோட கொடுக்குறேன். அப்பா என்னை வாழ வச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, என் வாழ்க்கையை சந்தோஷம் ஆக்கியிருக்கிறாரு. எத்தனை குறைவுகள் வியாதியோடு மக்கள் உலகத்துல வேதனைப்படுறாங்களே, ஒரு தீமையும் என் வாழ்க்கையில இல்லாம எனக்கு சகலமும் நன்மையானதை செய்து என்னை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறாரு. அந்த அப்பாவுக்கு நான் ஆனந்த பலிகளை கொண்டு வந்து செலுத்துகிறேன், ஆனந்தமாய் அன்பளிப்பை கொடுக்கிறேன். கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களை கொடுத்த அந்த நேரத்திலேயே மிகப்பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஆனா அப்படி வரதில்லை. ஆனா சத்தியம் என்ன சொல்றதுன்னா, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா நீ ஆண்டவர் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு அறுவடை அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஆமென். ஐயோ 1000 ரூபாய் தசமம் கொடுக்கணுமா, ஹார்ட் வலிக்குது, என்ன பண்றது, தலை எழுத்து வேற பைபிள்ல போட்டுருச்சு, கர்மம் கொடுத்துதானே ஆகணும். அப்படி இல்லை, பைபிள்ல போட்டதுனால கொடுக்கலப்பா, நீங்க என்ன நேசிக்கிறீங்க, உங்க அன்பு என்ன எவ்வளவு சிரிக்க வச்சிருக்கிறீங்களேப்பா, எவ்வளவு மகிழ்ச்சியா வாழ வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்காக என் வாழ்க்கையே தர ஆண்டவரே. இந்த 1000 ரூபாய் என்ன பெருசு, ஏசப்பாவுக்காக பல லட்சங்களை நான் கொடுப்பேன். ஆமென். ஒருத்தவங்க சொன்னாங்க, உண்மையா அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்களா பாஸ்டர்னு என்ன கேட்டாங்க. உண்மையாலுமே ஹாப்பியா இருக்கிறேங்க, அவ்வளோ ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கிறதுனால தானே இந்த சந்தோஷத்தை, இன்னைக்கு இந்த சிரிப்பு, இந்த நகைப்பை உங்களுக்கு நாங்க சொல்றோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பாருங்க, ஏதேன் தோட்டத்துல அப்பா ஆதாம் ஏவாளோடு அவ்வளவு சந்தோஷத்தோடு, ஆமென், அவ்வளவு சந்தோஷத்தோடு அவர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணார். அதே அப்பா தான் இன்னைக்கு அவருக்குள்ள உங்களை வச்சிருக்கிறார். உங்க குடும்பம் அவருக்குள்ள இருக்குது, நம்முடைய சபை, நம்முடைய சபை குடும்பம் அவருக்குள்ள இருக்குது. ஆகையினால அந்த ஏதேனுக்குள்ள அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம் இருக்கும்னா, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற நம்ம வாழ்க்கையிலே அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, லாசரு அப்படின்ற ஒரு குடும்பத்துல, ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு அநாத குடும்பத்துல ஜீசஸ் அந்த குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமாயிட்டார். ஆமென்.
அதை நான் கற்பனை செஞ்சு பார்த்தேன். அவர் ஃப்ரீயாக இருக்கிற டைமெல்லாம் அந்த வீட்டுக்கு போயிடுவாராம். அந்த பிள்ளைங்களுக்கு தகப்பன், தாய் இல்லாத பிள்ளைக்கு அவர் தகப்பனாக தாயாக இருந்து அவர் எவ்வளவு சந்தோஷப்படுத்தியிருப்பார் அந்த குடும்பத்தை. அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, லாசரு செத்தப்ப சொல்கிறாங்க, இந்த லாசருக்காக இந்த இயேசு கண்ணீர் வடிக்கிறாருன்னா அவர் எவ்வளவு இந்த குடும்பத்தை நேசிப்பாரு. நான் சொல்லிட்டா, உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். உன் குடும்பத்துக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு. இன்னொன்னு சொல்லிட்டா, உங்க குடும்பத்துக்காக, உனக்காக, தனிப்பட்ட உன் வாழ்க்கைக்காக ஆனந்த கண்ணீர் வடிக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு. ஆனந்த கலிப்புள்ள போற்றி அப்பாவுடைய ஒரு பங்கு ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டு அவன் தூரத்துல இருந்து வரும்போது அவனுடைய அப்பா அவனை தூரத்துல பார்த்து அவர் ஓடினாரு. அந்த ஓட்டத்துக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? அப்பாக்கள், அம்மாக்கள், நீங்க என்ன அர்த்தம் சொல்வீங்க? அந்த பிள்ளையை அவர் எப்படி கொண்டாடுகிறாருங்க? அந்த அப்பா சொல்றாரு, இது உனக்காக தான் அந்த கதையை நான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். உனக்காக தான், உனக்காக தான். நீ எனக்கு எவ்வளவு ஏமாற்றங்கள், இழப்புகளை கொண்டு வந்தாலும் உன்னை நீ சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி, நீ வீட்டுல பஸ் ஏறதுக்கு முன்னாடி உன்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு தான் உன்னை சபைக்கு அவர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அவரு என் நாத்தத்தெல்லாம் நீக்கி எனக்கு புதிய வஸ்திரத்தை உடுத்தி எனக்கு மோதிரம் போட்டு இந்த உலகம் என் செருப்பை திருடிட்டு போயிருச்சு. ஆனா அப்பா எனக்கு புது செருப்பு போட்டு விடுறாரு. அவருக்குள்ள நான் கோட்டு சுட்டு போட்டு நான் ராஜா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேங்க. நீங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? அவர் என்ன கொண்டாடுறாரு. அவர் கொண்டாடுறாரு உங்களை, என்னையும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பிள்ளைங்க அப்பான்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு. அதுக்கு இப்பதான் 3 மாசம் ஆயிருக்கும். அவ்வளோ ஆசை. அது தெரியாம அம்மான்னு சொல்லிருச்சே, கையை தட்டு, அம்மான்னு சொல்லிருச்சே அப்படின்னு சந்தோஷப்படுறீங்களே. உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு அணுவா கொண்டாடுற ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பு உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்க செல்லம் கொஞ்சிறது. அந்நிய பாஷை இருக்குல்ல, அந்த அந்நிய பாஷைய ஏசப்பாவும் நீங்களும் சேர்ந்து செல்லம் கொஞ்சிறதாது. அது என்னன்னா, அவரோட ஹாப்பியா அப்படியே மலர்ந்த முகத்தோட செய்ய வேண்டிய விஷயம். எதெல்லாம் நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா? எதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். அல்லேலூயா. ஒரு அம்மா அப்பா பிள்ளைய செல்லம் கொஞ்சிற மாதிரி அந்நிய பாஷை பேசும்போது திருத்துவ தகப்பன் வந்து நம்மளை செல்லம் கொஞ்சிறார். உலகத்துல நீ ரொம்ப துக்கப்பட்டிருக்கிற, ரொம்ப இழப்போடு வந்திருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறேன் வா அப்படின்னு அவர் மடியில வச்சு, நீ என்னுடைய நேசகுமாரன், உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம அவர் கட்டி அணைத்து முத்தம் செய்து, அந்த சின்ன பிள்ளைங்க ஓடி வந்தாங்க பாருங்க, இயேசு அவர்களை கட்டி அணைத்து அவர்களை முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளைகள் தான் நீங்க, அந்த பிள்ளைங்க தான் நீங்க. உங்களை அவர் கொண்டாடுகிறாருன்றேன்.